தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னும் நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு கதையுமே ஒரு உண்மை சம்பவத்துல வந்த ஒரு கதை. அது நமக்கு, நம்ம ஊரு, நம்ம நாடு, நம்ம உலகம் இதுல ஏதாவது ஒரு விதத்துல அது நமக்கு உதவுற மாரி இருந்துச்சுன்னா, அந்த மாரி நிகழ்ச்சிய தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி எனக்கு கொஞ்சம் ஒரு எப்ப நெனச்சாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கும். இது 2014ல நடந்த நிகழ்ச்சி. அந்த ஒரு குட்டி இது ரொம்ப லேர்ன் பண்ணணுன்றது ஒண்ணும் இல்ல. ஆனா எனக்கு அந்த ஒரு குட்டி சந்தோஷத்த குடுத்தத ஏன் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கூடாது? அதுவும் இல்லாம இந்த மாரி நிகழ்ச்சியெல்லாம் நான் நோட்ல எழுதி வச்சிருப்பேன். அன்னைக்கு எனக்கு என்ன சந்தோஷம் குடுத்துச்சு, அந்த மாரியான விஷயம். அத இன்னைக்கு பார்க்கும்போது, அது இன்னும் எனக்கு அதே சந்தோஷத்த குடுத்துச்சுங்க. அதனால தான் இத ஏன் நான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த ஸ்டோரிய அது ஒரு பெரிய ஸ்டோரி எல்லாம் இல்ல. இருந்தாலும் அத சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அம்மாங்களா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வேலைக்கு போணும்னா, என்னென்ன அந்த பிரச்சனை இருக்கும். காலையில எழுந்து நீங்க வேலைக்கு போணும் அப்டின்னா, அதுக்கு முன்னந்த நாளையிலிருந்து நீங்க குழந்தைங்களுக்கு அதுவும் 2 குழந்தைங்கலாம் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நாளைக்கு என்ன பேக் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். காலையில எழுந்து என்ன ரெடி எத குயிக்கா பண்ணலாம்? ட்ரெஸ் அயர்ன் பண்ணியிருக்கா? யூனிஃபார்ம் கரெக்ட்டா இருக்குதா? ஷூ கரெக்ட்டா இருக்குதா? இல்ல ஹஸ்பண்டோட ட்ரெஸ் அயர்ன் பண்ணணுமா? அவங்களுக்கு பேக் லஞ்ச், அவங்களோட மெடிகேஷனு ப்ளஸ் குழந்தைங்களோட அந்த நாளைக்குள்ள எல்லாமும் கரெக்ட்டா இருக்கா? பேக் ரெடியா இருக்கா? அவங்களுக்கு இந்த அன்னைக்குள்ள அந்த வீக்குக்குள்ள எல்லா பேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டோமா? இவ்வளவு நிகழ்ச்சி நம்ம ஓடும் இல்லைங்களா? அப்புறம் அதுவும் இல்லாம நான் ஈவினிங்குக்கு டின்னருக்கு திங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குதா? ப்ரிப்பேர் பண்றதுக்கு டின்னருக்கு. ஏன்னா சப்போஸ் லேட் ஆயிடுச்சுன்னா, பஸ் எதுவும் லேட் ஆயிடுச்சுன்னா, அப்ப டின்னர் லேட் ஆயிடுமே! குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ வச்சிருக்கோமா? வீட்லருந்து வரும்போது. எவ்வளோ மனசுல ஓடும் இல்லைங்களா? அந்த மாரி நிகழ்ச்சி. அந்த மாரி எனக்கு ஓடிக்கிட்டு இருந்த காலத்துலலாம் குழந்தைங்க பிரைமரி ஸ்கூல்ல இருக்கும்போது தான் இது நடந்துச்சு. அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில வேலைக்கு போணும்னா, அப்புறம் வெளியில போனா கூட அப்புறம் ஒரு குழந்தை கேட்கும். "ஓ! இந்த மம்மி இத காணோம். இத எனக்கு கொஞ்சம் தேடி தாங்க. இதுக்கு மணி பே பண்ணணும். இத நான் சாரி நான் சொல்லாம விட்டுட்டேன்." அப்படி வேற சொல்லுவாங்க. அப்ப நம்ம கோவம் படலாம். ஆனா கோவப்பட்டா அவங்களும் கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கும் அந்த ஹோல் டே வேஸ்ட் ஆயிடும். அப்பதான் நம்ம நினைப்போம் ஆஸ் எ மதராவும், ஃபாதராவும் நம்ம என்ன நினைப்போம்னா, "ஐய்யயோ! வேலைக்கு கூட லேட்டா போயிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம இத பண்ணி குடுத்துட்டு தான் போணும்." ஒரு மனசு சொல்லும். அதனால நம்ம தேடி குடுத்துட்டு திருப்பி வெளியில இறங்கணும்னா நம்ம டைம் லேட் ஆயிடும். ஆனா இருக்கிற டயத்த எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே நம்ம ஓடுவோம். அந்த மாரி தாங்க எனக்கும் ஒரு நாளு. அப்படி வெளியில இறங்கி வீட்டுக்கு வரும்போது நான் நாமளா நடந்து போற தூரம் அது 20 மினிட்ஸ் ஆகும். அன்னைக்கு சரி இவ்வளோ இதா ஆயிடுச்சேன்னு சொல்லி பஸ் எடுக்கலான்னு போனேன். நான் வெளியில இறங்கும்போதே எனக்கு முன்னாடி போகுது. சரி இந்த பஸ்ஸ ஓடி போய் புடிச்சிடலான்னு நெனச்சு வேகனா ஓடுனேன். ஆனா அத பிடிக்க முடியல. அப்புறம் திரும்பி இந்த சைட்ல பார்த்தேன்னா, அடுத்த பஸ் வந்துச்சு. ஓகே. இந்த பஸ்ஸ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓடுனேங்க. அப்ப இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்த ஒரு பாட்டி ஒரு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். அப்ப அந்த பஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் பஸ் போயிட்டதால அங்க ஆள் இருக்க மாட்டாங்களா, அதனால பஸ் நிக்காது இல்லைங்களா? அதனால டக்குன்னு அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல நின்னவங்க ஒரு அவங்க எப்பயுமே பாட்டிங்க சில பாட்டிங்க வாக்கிங் ஸ்டிக் அத காமிச்சு பஸ்ஸ நிறுத்துனாங்க. அந்த பஸ்ஸும் நின்னுச்சு. அப்ப அந்த பாட்டி பையிலிருந்து கார்டு அப்பலாம் அ பணம் இல்லாம அப்பதான் கார்டு வந்துச்சு. கார்ட வச்சு தான் நம்ப அ அ உள்ள முடியும். அத காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த கார்ட தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நானும் டக்குன்னு அவங்க அந்த தேடுற நேரத்துல நான் உள்ள போய் பஸ்ல டக்குன்னு அவங்க பின்னாடி போய் நின்னேன் பாரு. ஏன்னா அவங்க எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க இல்லையா? அவங்க ஏறுனா தானே நம்ம முடியும். அப்போ உடனே அந்த பாட்டி என்ன பார்த்து சொன்னாங்க, "கெட் இன்டூ த பஸ். அந்த பஸ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ" அப்படின்னாங்க. அப்ப அந்த டிரைவருக்கு கோவம். இருந்தாலும் நான் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு, அத அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிரிச்சுட்டே தேங்க்ஸ் சொல்லிட்டு, திருப்பி அவங்க அப்படியே விலகிக்கிட்டாங்க. நான் பஸ் உள்ள போய் உட்காந்தேன். மத்தவங்க ஏன்னா கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா நின்னுச்சா, பஸ்ல இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு குட்டி அவுங் ஒரு ஹாப்பினஸ் மாரி தெரிஞ்சுச்சு. இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு போய் அமைதியா உட்காந்துக்கலான்னு நான் போய் உட்காந்துக்கிட்டேன். அத அப்புறம் போம்போது 4, 5 ஸ்டாப் தானே அப்ப முடிச்சுட்டேன். ஆனா கரெக்ட்டா டியூட்டிக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டேன். அப்ப வேலைய முடிச்சேன். ஆனா அந்த நாள் முழுவதும் எனக்கு ஒரு சந்தோஷமாவே இருந்த மாரியே இருந்துச்சு. அப்புறம் தான் அன்னைக்கு ஸ் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஓ! இந்த மாரி
சின்ன உதவி. ஆனா எனக்கு அது எவ்வளோ சந்தோஷத்த அந்த ஹோல் டே என்ன ஒரு ஹேப்பியாவே வச்சிருந்துச்சுங்க அந்த நாளு. ஆ அத மாரி நான் அப்ப நெனச்சேன், நான் இது மாரி எத்தன பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். அதனால எல்லாருக்கும் போய் டீட்டெயிலா உட்காந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த மாரி நம்ம போற வழியில இது மாரி சின்ன சின்ன உதவி பண்ணா, அது நமக்கும் ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அது மத்தவங்களுக்கும் ஒரு சந்தோஷத்த குடுக்கும் இல்லையா? அப்படிங்கிறத நான் இந்த இந்த நிகழ்ச்சியிலருந்து லேர்ன் பண்ணேன். அத தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இது மாரி நம்பளும் எல்லாரும் யோசிங்க. நம்பளும் அத மாரி வாரத்துல 1 ஆர் 2 செஞ்சோம்னா நல்லாருக்கும் இல்லைங்களா? நான் அத லேர்ன் பண்ணணுங்க. என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.